உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று உங்கள் உள்ளுணர்வு எப்போதாவது சொல்லியிருக்கிறதா? ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது பிரபஞ்சம் சில ரகசிய சிக்னல்களை அனுப்பும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று அந்த 10 ரகசிய அறிகுறிகளைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏன்? முழு வீடியோவையும் பாருங்கள், பதில் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே. சாணக்கியர் இந்தியாவின் மகத்தான அரசியல் மேதை, பொருளாதார நிபுணர் மற்றும் ஞானி. அவரின் சாணக்கிய நீதி மற்றும் அர்த்தசாஸ்திரம் இன்றும் நம்மை வழிநடத்தும் பொக்கிஷங்கள். அவர் வெறும் செல்வத்தை ஈட்டும் வழிகளை மட்டும் சொல்லவில்லை. செல்வச் செழிப்பு உங்கள் வாழ்வில் நுழையும் முன் பிரபஞ்சம் அனுப்பும் சில ரகசிய சிக்னல்களையும் அடையாளம் காட்டியுள்ளார். இந்த அறிகுறிகள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, நமது ஆழ் மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்புகள். இவற்றை நாம் உணர்ந்து கொண்டால் வரவிருக்கும் நன்மைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த அறிகுறிகளை கண்டால் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சாணக்கியர் ஏன் சொன்னார்? அந்த ரகசியம் என்ன? அதற்கான விடையை வீடியோவின் கடைசியில் 10வது அறிகுறியாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். உடனே ஒரு லைக் போட்டுவிட்டு, நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் நம்பிக்கை இங்கு வெளிப்படட்டும். அறிகுறி 1. இயற்கையின் மெல்லிய ஓசை, விலங்குகளின் வருகை. நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் மெல்லிய ஓசையிலிருந்து வருகிறது. ஆம், பறவைகளும் விலங்குகளும் வெறும் உயிரினங்கள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் செய்தித் தொடர்பாளர்கள். பறவைகளின் கூடுகள். உங்கள் வீட்டின் ஜன்னலோரம் அல்லது பால்கனியில் புதிய பறவைகள் கூடு கட்டத் தொடங்கினால் அது மங்களகரமான அறிகுறி. அமைதியான பறவைகள் உங்கள் வீட்டில் தஞ்சம் புகுவது, செல்வம் மற்றும் அமைதி உங்கள் இல்லத்திற்குள் நுழைகிறது என்பதன் குறியீடு. பசுவும் கன்றும். காலையில் எழுந்ததும் ஒரு பசுவை பார்ப்பது அல்லது ஒரு பசு தன் கன்றை அன்புடன் நக்கும் காட்சியை காண்பது, இது நிதி ரீதியாக மிக நல்ல நாள் என்பதன் அறிகுறி. பசு செழிப்பின் சின்னம், அதன் தரிசனம் புதிய தொடக்கங்களை குறிக்கும். அன்பான செல்ல பழக்கங்கள். தெருவில் செல்லும்போது அறியாத நாயோ அல்லது பூனையோ உங்களை தேடி வந்து அன்பாக உரசினால் அது உங்கள் ஒளிவட்டம் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியுள்ளது என்பதன் அறிகுறி. இது புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும். எறும்புகளின் பயணம். உங்கள் வீட்டில், குறிப்பாக உணவுப் பொருட்கள் இருக்கும் இடங்களில் கருப்பு எறும்புகள் வரிசையாக உணவை சுமந்து செல்வதை பார்த்தாலும் அதுவும் நல்ல சகுனம். உங்கள் இல்லத்திற்குள் செல்வம் பெருகப் போகிறது என்பதன் மறைமுக அறிவிப்பு. செய்ய வேண்டியது, இந்த உயிரினங்களை தொந்தரவு செய்யாதீர்கள். அவற்றுக்கு தண்ணீர், உணவு வைத்து அன்பாக உபசரியுங்கள். இந்த செயல்கள் உங்கள் மனதை நேர்மறையாக்கும். இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வையுங்கள். அறிகுறி 2. நம் ஆழ் மனதின் வழியே வரும் செய்திகள். நாம் ஒரு பெரும் செல்வத்தை அடையப் போகிறீர்கள் என்றால் சில விசேஷ கனவுகள் உங்களை தேடி வரும் என்று சாணக்கியர் கூறுகிறார். தெளிந்த நீர். உங்கள் கனவில் தெளிவான நீர், அமைதியாக பாயும் நதி அல்லது மென்மையான மழைத்தாரையை பார்த்தால் அது மிகவும் மங்களகரமானது. இது உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் தூய்மையான, தடையற்ற நிதி ஓட்டத்தை குறிக்கிறது. பாம்பு தரிசனம். பொதுவாக பாம்புகளை கனவில் கண்டால் பயப்படுவோம். ஆனால் சாணக்கியர் கூற்றுப்படி பாம்பு பொக்கிஷத்தின் பாதுகாவலன். பாம்பு புற்றிலிருந்து வெளிவருவதையோ அல்லது படம் எடுத்து ஆடுவதையோ கண்டால் அது எதிர்பாராத பணவரவு அல்லது மறைந்திருக்கும் செல்வம் வெளிப்படுவதற்கான அறிகுறி. மங்களகரமான குறியீடுகள். தாமரைப்பூ, யானை அல்லது நீங்கள் மலையில் ஏறும் கனவுகள், இவையெல்லாம் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் உயர்வு, வெற்றி மற்றும் நிதி வளர்ச்சியை குறிக்கும். செய்ய வேண்டியது, இந்த கனவுகளை கண்டால் அடுத்த நாள் காலையில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவற்றை உங்கள் உள்ளுக்குள்ளேயே ரகசியமாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் உங்கள் பணிகளை தொடங்குங்கள். அறிகுறி 3. உடல் மொழி கூறும் நல்ல காலம். 3வது அறிகுறி, நமது உடல் மொழி கூறும் நல்ல காலம். சில உடல் மாற்றங்கள் வரவிருக்கும் நிதிச் செழிப்பிற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார். உள்ளங்கையில் அரிப்பு. ஆண்களுக்கு வலது உள்ளங்கையிலும் பெண்களுக்கு இடது உள்ளங்கையிலும் தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்டால் பணம் வரப்போகிறது என்பதன் அறிகுறி. நமது நாடி நரம்பு மண்டலங்கள் வரவிருக்கும் ஆற்றல் மாற்றங்களுக்கு இவ்வாறு எதிர்வினையாகின்றன. முகத்தில் பொலிவு. திடீரென்று உங்கள் முகத்தில் ஒருவித ஐஸ்வரியம், கண்களில் ஒரு பிரகாசம், நேர்மறை வசீகரம் தோன்றுகிறதா? நீங்கள் எந்த சிறப்பு அழகு சாதனம் பயன்படுத்தாமல் கூட மற்றவர்கள் உங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், முகத்தில் ஒரு பிரகாசம் உள்ளதே என்று கேட்பார்களா?
இது உங்கள் தேஜஸ், அதாவது ஒளி அதிகரிப்பதன் அறிகுறி. லக்ஷ்மி கடாட்சத்தின் தெரிவான அடையாளம். காரணமற்ற மகிழ்ச்சி. வாழ்வில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் திடீரென்று ஒரு நாள் காரணமற்ற மகிழ்ச்சியும் ஆழ்ந்த மன அமைதியும் தோன்றுகிறதா? என்ன வந்தாலும் சந்திக்கலாம் என்ற ஒரு தைரியம் வருகிறதா? சாணக்கியர் கூறுகிறார், நல்ல காலம் தொடங்குவதற்கு முன் மனம் தானாகவே அமைதி அடையும் என்று. கலங்கிய நீரில் பிரதிபலிப்பை காண முடியாது, அமைதியான நீரில்தான் முடியும். அமைதியான மனம் வரவிருக்கும் நல்ல விஷயங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி போன்றது. இந்த உள் மகிழ்ச்சி செல்வத்தின் முக்கியமான முன்னோடி. செய்ய வேண்டியது, இந்த உடல் மற்றும் மன மாற்றங்களை உணரும்போது அகங்காரம் இல்லாமல் அமைதியாகவும் நன்றியுடனும் இந்த ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அறிகுறி 4. வீட்டில் ஜொலிக்கும் தீபம். 4வது அறிகுறி, நமது வீடுகளில் ஏற்றப்படும் தீபம் சொல்லும் செய்தி. தீபம் வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அது தெய்வீக ஆற்றலின் பிரதிபலிப்பு. பிரகாசமான ஆடாத தீபம். நீங்கள் விளக்கேற்றும் போது அது மிக தெளிவாக, அதிகமாக ஆடாமல் மேலே நோக்கியே ஸ்திரமாக எரியுமா? எண்ணெய் தீர்ந்து போகும் நிலையிலும் அணைவதற்கு சற்று முன்பு கூட தீபம் பெரும் ஒளியுடன் பிரகாசமாக ஜொலிப்பதைக் கண்டால் அது லக்ஷ்மி தேவியின் நேரடி பிரசன்னம். முக்கியத்துவம். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதன் அறிகுறி. இந்த நேரத்தில் நீங்கள் மனதிற்குள் விரும்பும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக விரைவில் நிறைவேறும் என்று சாணக்கியர் கூறுகிறார். செய்ய வேண்டியது, இந்த அழகிய காட்சியை காணும்போது அதை யாரிடமும் சத்தமாக சொல்லாதீர்கள். அந்த தருணம் உங்களுக்கும் தெய்வீக சக்திக்கும் இடையிலானது. மனதிற்குள் நன்றி கூறி உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போவதற்கான ரகசிய சிக்னலாக இதை கருதுங்கள். அறிகுறி 5. வழியில் கிடைக்கும் பொக்கிஷம், நாணயங்கள். 5வது அறிகுறி, நாம் பொதுவாக அலட்சியப்படுத்தும் ஒரு விஷயம். நீங்கள் சாலையில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக நாணயங்கள் அல்லது பணம் தரையில் கிடப்பதை கண்டால் அது ஒரு பெரிய சகுனம். பிரபஞ்சத்தின் பரிசு. அந்த தொகை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் நேரடியான பரிசு. பணம் உங்களை தேடி வர விரும்புகிறது என்பதன் தெளிவான அறிகுறி. லக்ஷ்மி தேவியின் வடிவம். சாணக்கியர் கூற்றுப்படி லக்ஷ்மி தேவி இத்தகைய சிறிய வடிவங்களில்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். இது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய நிதி ஓட்டத்தை தொடங்கப் போகிறது என்பதன் அடையாளம். செய்ய வேண்டியது, அந்த நாணயத்தை எடுத்து அதை மதித்து மனதிற்குள் நன்றி செலுத்தி பின்னர் அதை உங்கள் பணப்பையில் செலவழிக்காமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு காந்தம் போல செயல்பட்டு அதிக செல்வத்தை ஈர்க்கும். முக்கிய எச்சரிக்கை, இந்த அதிர்ஷ்டத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். ரகசியம் காப்பதன் மூலம் அந்த நேர்மறை ஆற்றலை சிதறாமல் பாதுகாக்கலாம். இடைவெளி. நீங்கள் இந்த அறிகுறிகளை உணர்ந்தீர்களா? நாம் இப்போது 5 முக்கியமான அறிகுறிகளை கடந்துவிட்டோம். இதுவரை சொன்னதில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஆமெனில் எது என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இனி அடுத்த 5 முக்கிய அறிகுறிகளுக்குள் செல்வோம். அறிகுறி 6. நீய ஆற்றலும் ஈர்க்கும் அழகும். 6வது அறிகுறி, உங்கள் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றம். செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் நுழையும் முன் நமது உடலிலும் தோற்றத்திலும் ஒரு விதமான நேர்மறை மாற்றங்கள் ஏற்படும் என்று சாணக்கியர் கூறுகிறார். தோற்றத்தில் பொலிவு. திடீரென்று உங்கள் முகத்தில் ஒருவித ஐஸ்வர்யம், கண்களில் ஒரு பிரகாசம், நேர்மறை வசீகரம் தோன்றுகிறதா? நீங்கள் எந்த சிறப்பு அழகு சாதனம் பயன்படுத்தாமல் கூட மற்றவர்கள் உங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், முகத்தில் ஒரு பிரகாசம் உள்ளதே என்று கேட்பார்களா? இது உங்கள் தேஜஸ், அதாவது ஒளி அதிகரிப்பதன் அறிகுறி. லக்ஷ்மி கடாட்சத்தின் தெளிவான அடையாளம். தன்னம்பிக்கை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறியாமலேயே அதிக நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் பேசத் தொடங்குவீர்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் அதிக மதிப்பு கொடுப்பார்கள். இது உங்கள் ஆற்றல் மட்டம் அதிகரித்ததையும் நீங்கள் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கப் போவதையும் காட்டுகிறது. செய்ய வேண்டியது, இந்த மாற்றங்களை அகங்காரம் இல்லாமல் பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதிற்குள் நன்றி கூறி இந்த நேர்மறை மாற்றத்தை வரவேற்கவும். அறிகுறி 7. காரணமற்ற மகிழ்ச்சியும் ஆழ்ந்த மன அமைதியும். 7வது அறிகுறி, உங்கள் உள் மனதின் நிலை. செல்வம் என்பது வெறும் வெளிப்புற பொருட்கள் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. உள் அமைதி. உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள், கடன்கள் இருந்தாலும் திடீரென்ற ஒரு நாள் காரணமற்ற மகிழ்ச்சியும் ஆழ்ந்த மன அமைதியும் தோன்றுகிறதா? என்ன வந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் வருகிறதா?
சாணக்கியர் கூறுகிறார், நல்ல காலம் தொடங்குவதற்கு முன் மனம் தானாகவே அமைதியடையும் என்று. கலங்கிய நீரில் பிரதிபலிப்பை காண முடியாது, அமைதியான நீரில்தான் முடியும். அமைதியான மனம் வரவிருக்கும் நல்ல விஷயங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி போன்றது. இந்த உள் மகிழ்ச்சி செல்வத்தின் முக்கியமான முன்னோடி. செய்ய வேண்டியது, இந்த காரணமற்ற மகிழ்ச்சியையும் உள் அமைதியையும் உங்கள் மனதிற்குள்ளேயே ஒரு ரகசிய மகிழ்ச்சியாக பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் வரவிருக்கும் செல்வத்தை ஏற்றுக்கொள்ள பெஸ்ட் வழி. அறிகுறி 8. குழந்தைகளின் கள்ளமில்லா அன்பு. 8வது அறிகுறி, குழந்தைகளின் பரிசுத்தமான அன்பு. குழந்தைகள் தெய்வீக சக்திக்கு இணையானவர்கள். அவர்களின் மனம் தூய்மையானது, கபடமற்றது. சாணக்கியர் கூறுகிறார், குழந்தைகள் மனிதர்களின் உள் ஆற்றலையும் ஒளிவட்டத்தையும் உணரும் சக்தி படைத்தவர்கள். கள்ளமற்ற ஈர்ப்பு. நீங்கள் எங்கு சென்றாலும் அறியாத சிறு குழந்தைகள் உங்களை பார்த்து சிரிப்பது அல்லது